ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி தாங்க நுணுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாணலில் பொடி வறுக்கிறதுக்கு வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து நான் எடுத்திருக்கேன். 2 கப்பு அளவு வெள்ளை உளுந்து 2 கப்பு எடுத்து நான் வறுத்துக்கிறேன். சரிங்களா? மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுக்கணும். ரொம்ப ஸ்பீடு கொடுக்கக்கூடாது, கருகிடும். நம்ம கைவிடாமல் உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வெள்ளை உளுந்து கைவிடாமல் வறுக்கிறேன். பொடிக்கு வெள்ளை உளுந்து நம்ம வறுக்கும் போது வாசனை வரும். நமக்கு வறுபட்டுடுச்சுன்னா அது வாசனை வரும்போது தெரியும். ரொம்ப ஸ்பீடு வச்சிங்கன்னா பொடி நல்லா இருக்காது, டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் ஸ்லோ வச்சு வறுத்துங்க. கை விடாமல் கிண்டி விடுங்க. அது செவந்து வரும், நமக்கு பார்க்கும் போதே தெரியும். இதான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வருது பாருங்கள். அது நமக்கு உளுந்து வறுபட்டாலே வாசனை வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எப்படி செவந்து வருது பாருங்கள். உளுந்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அது நல்லா வறுபட்டதும் நம்ம அதை இறக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டும் போது செவந்து வரும். ஓகேவா? கலர் மாறுது பாருங்கள், சேஞ்ச் ஆகுது, வறுபட்டுடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டுனா உளுந்து நல்லா வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். எப்படி செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே நம்ம வறுத்தா கருகிடும். அவ்வளோதான். எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். உளுந்து நான் கொட்டிட்டேன். அடுத்தது 2 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நான் 1 கப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் இது கூட துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நான் கைவிடாமல் வறுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துங்க. இதுவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, அப்போ தாங்க கருகாது. இல்லைன்னா தீஞ்ச ஸ்மெல் வரும். கைவிடாமலே நம்ம கிண்டி விடலாம். ஓகேவா? நல்லா செவர அளவுக்கு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் நமக்கு பொடி டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம ஸ்பீடு வச்சோன்னு வச்சுக்கலாம், அடி பிடிக்கும். இல்லைன்னா நமக்கு டேஸ்ட் கொடுக்காது. நம்ம கிண்ட கிண்ட நமக்கு அந்த செவந்து வந்துடும். பார்க்கவே நமக்கு தெரியும். அதை அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. செவந்து வருதா தெரியுதா பார்க்கும் போதே? ஓகேங்க, அவ்வளோதான். கலர் மாறுது, சேஞ்ச் ஆனாக்கா நம்ம எடுத்துடலாம் வானலேருந்து. நல்லா கிண்டுங்க, கைவிடாமல் கிண்டிட்டு வரணும். அவ்வளோதாங்க. கலர் மாறிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். செவந்து வந்துருச்சா? உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நமக்கு. அதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? கடலப்பருப்பு, துவரம்பருப்பு 2 தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, செவந்துருச்சு. நம்ம இதையும் நம்ம எடுத்து பிளேட்டில் உளுந்து ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம கடலப்பருப்பையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். ஓகே, எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே செவர விடக்கூடாது. எடுத்துடலாம் வாங்க. இந்த பிளேட்லேயே நம்ம உளுந்து கூடிய கடலப்பருப்பு கொட்டிடலாம். ஆறிட்டுருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா பார்க்கலாம் வாங்க. கருப்பு எள்ளு தாங்க எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கைவிடாமல் வறுக்கணும். நமக்கு அது வறுபட்டுச்சுன்னா வாசனை வரும், அது வெடிப்பு கொடுக்கும். வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துடணும். ரொம்ப ஹை லெவலில் கொடுக்காதீங்க, ரொம்ப ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா கருகிடும். அதனால் நீங்கள் ஸ்லோவாக வச்சே வறுத்துங்க. அது வாசனை வரும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பிக்கும் நம்ம எடுத்துடலாம். அப்படியே கைவிடாமலே வறுத்துட்டு வாங்க. நம்ம கருப்பு எள்ளு சேர்க்கும் போது பொடி டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடி நல்லா வாசனையாகவும் இருக்கும், பொடி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எள்ளு சேர்க்காதவங்க தான் எள்ளு சேர்த்து பொடி நுணுக்கி பாருங்கள், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாங்க. இது நம்ம அந்த பிளேட்டில் கொட்டி எள்ளையும் ஆற வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கடலப்பருப்பு, உளுந்து, எள்ளு வறுத்து கொட்டிட்டோம். அடுத்தது நம்ம மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 to 12 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க. எங்களுக்கு இந்த பொடிக்கு இந்த அளவுக்கு 12 மிளகாய் போதும். இது கூட நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். நம்ம எண்ணெயிலே லைட்டாக நம்ம இதை வாட்டி எடுக்கணும். இதையும் இதில் லைட்டாக வேணால் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான், போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம பொடி நம்ம நுணுக்கும் போது பார்த்துட்டு அப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆயிலே கொஞ்சம் நல்லா வறுபடட்டுங்க. நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். நீங்கள் பொடி நுணுக்கும் போது நீங்கள் சேர்த்துங்க. இந்த எண்ணெயிலே மிளகாய் வறுபட்டுடுச்சு, அதையும் எடுத்து நான் ஆற வச்சுக்கிறேன் பிளேட்டில் கொட்டி. ஓகேவாங்க. இதெல்லாம் ஆறணும். இது கூட நம்ம இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து மிளகாவோட கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் சால்ட்டு தேவையான அளவு, நான் பொடிக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஓகேவா. இது எல்லாம் ஆறட்டும். ஆற வச்சுட்டு மிளகாயை மட்டும் என்ன செய்யணும், 2 2ஆக புட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் கொர கொரப்பாக. அதுக்கப்புறம் தான் நம்ம பொடி ஆறின பிறகு வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் போட்டு நம்ம அரைக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நாங்கள் இப்படி தான் பொடி செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பொடி எள்ளு சேர்க்கும் போது வேறு லெவலாக இருக்கும். இதை பாருங்கள், இப்போ இது ஆறிடுச்சு. மிளகாவில் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி புட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகாய் அரைச்சிட்டு தான் அடுத்தது நான் பருப்பு வகையெல்லாம் கொட்டி நுணுக்க போகிறேன். ஓகேவாங்க. அதுக்குள்ளார நம்ம இட்லி ஒரு பக்கம் இட்லிக்கு ரெடி பண்ணிடலாம். மாவு எடுத்து வச்சுருக்கேன், இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளார நம்ம பொடியை நுணிக்கலாங்க. பொடி நுணுக்கிட்டாக்க இட்லி சூடாக இருக்கும். நம்ம எப்படி பொடி வந்திருக்கு இட்லிக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம். ஓகேவாங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை ஊற்றி வச்சிடலாம். இட்லி வேவறதுக்குள்ளார நம்ம பொடியை நுணிக்கலாம். பொடி நுணுக்கிட்ட இட்லி வந்ததும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா. இட்லி ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம பொடியை நுணுக்கிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. ஓகேவா. நீங்களும் ஒரு இதை பாருங்க, அழகாக வந்திருக்குது. பொடி வந்து ஒரு சிலர் வந்து நைஸாக நுணுக்குவாங்க, ஒரு சிலர் நொரணு. எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் நைஸாக நுணுக்கியிருக்கேன். நீங்கள் பொடி அன்றைக்கே நுணுக்கி நம்ம அன்றைக்கே சாப்பிட்றது வந்து செட் ஆகாது. நம்ம மறுநாள் சாப்பிடும்போது அதில் காரம் உப்பு எல்லாமே செட் ஆகிருக்கும். நீங்கள் மறுநாள் சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச உடனே சாப்பிடும்போது காரம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதே மறுநாள் சாப்பிடுங்க, அதில் இருக்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதே பாருங்க, இட்லி நான் வந்து பொடி வச்சு இப்போ நான் அதில் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. எங்கள் பசங்களுக்கு பொடி இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. என்ன தான் நம்ம சட்னி வகை வகையாக செஞ்சாலும் எங்கள் பசங்களுக்கு பொடி பக்கத்தில் இருக்கணுங்க. அதனால் நான் பொடி எப்போதுமே நுணுக்கி தான் நான் வச்சுருப்பேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் பொடி, ஃபேவரெட்டு. இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நான் சொல்கிறேன். இதில் நான் மெயின் என்னென்னா, நீங்கள் எள்ளு சேர்க்கும் போது தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக வந்துருக்குங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகே, பாய்ங்க. பாய்.